Hello everyone. இது IOB LBO கரண்ட் அஃபேர் ரிவிஷனுக்கான பார்ட் 8 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி பார்ட் 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் ஏப்ரல் மந்த் ப்ளஸ் இப்போ இன்னையோடு சேர்த்து மே மந்த் 2 மந்த்துக்கான வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபியூ டேஸில் ஏப்ரல் மே மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருக்கு. ஜூன் எடுத்துகிட்டு வர டைம் இல்லை. ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்கு பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன்ஸு. ஸோ அப்போ அது கரெக்டாக அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. தென் வந்து அப்டேட்டட் ஜிடிபி லிஸ்ட்டு, இந்த ரெப்போ ரேட்ஸ் எல்லாமே வந்து குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க குரூப்பில் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, போய் பாருங்கள். தென் இந்த பார்ட் 8ஓட எல்பிஓக்கான கரண்ட் அஃபேர் ரிவிஷன் வீடியோ முடியுது. இதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே மே மந்த்லேருந்து வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். In which city did the Uttarakhand government open the state's first dedicated Saikat garden? ஓகே, எந்த சிட்டியில் வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு டெடிக்கேட்டட் சைக்காட் கார்டன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஹல்த்வானி அப்படின்ற பிளேஸில் தான். ஓகே, உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் சைக்காட் கார்டன் வந்து ஹல்த்வானி அப்படின்ற பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்டன் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் 2 acres கிட்ட ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து தான் ஃபண்ட் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வந்து இந்த சைக்காட்ஸ் அப்படின்றது கன்சிடர் எப்படி பண்ணுறாங்கன்னா லிவிங் ஃபாசில்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. ஹவ் பீன் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் இன்க்ளூடிங் ஃபுட்டு, மெடிசன் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் டெடிக்கேட்டட் சைக்காட் கார்டன் ஹல்த்வானி அப்படின்ற பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உத்தரகாண்ட் ஹல்த்வானி சிட்டி என்ன பிளான்ட்னா சைக்காட் கார்டன். ஓகே, The President of India appoint the Judge of High Court under which article of Indian Constitution? ஓகே, நம்ம ரீசெண்டாக கூட படிச்சிருந்தோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக. ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்து அவங்க எந்த ஆர்டிக்கல் கீழே அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 217 கீழே தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஹைகோர்ட்டோட 9th சீஃப் ஜஸ்டிஸாக கேம்பையா சோமசேகரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ மணிப்பூரோட 9th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேம்பையா சோமசேகர் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து கிருஷ்ணகுமார் அப்படின்றவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்சீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேம்பையா வந்து கிருஷ்ணகுமாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எந்த ஆர்டிக்கல் கீழே வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்டிக்கல் 217. ஓகே, ஓகே, இப்போ வந்து இவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மே மந்த் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிஆர் காவை, ஓகேங்களா, இவங்களை வந்து புஷன் ராமகிருஷ்ணன் காவை இவங்களை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணாவை சக்சீட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பிஆர் காவே வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக மே மந்த் வந்த நியூஸ் தான். ஓகே, which of the following cities is located on the river bank of the Falgu river? ஓகே, எந்த சிட்டி வந்து ரிவர் பேங்க் ஆஃப் த ஃபல்கு ரிவரில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயா. ஸோ இங்கே பாருங்கள், பீகார் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயா அப்படின்ற சிட்டியை வந்து காயாஜி அப்படின்ட்டு நேம் சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூட வந்து JIG போட்டுக்கிறாங்க. ஓகே, காயாவை காயாஜி. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். ஆனால் இது எந்த ஸ்டேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பீகார். ஓகேவா, ஸோ இந்த காயா டவுன் இது எந்த ரிவரில் லொக்கேட் ஆயிருக்குன்னா ஃபல்கு ரிவர். இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே,
As per the 16th Asiatic Lion Census, which district of the Gujarat வந்து witnessed the highest population of Asiatic lions பார்த்தீங்கன்னா அம்ரலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த 16th ஏஷியன் லயன் சென்சஸில் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காது, ஹையஸ்ட் பாப்புலேஷன் விட்னஸ் பண்ணியிருக்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா அம்ரலி அப்படின்ற இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏஷியாட்டிக் லயனோட பாப்புலேஷன் குஜராத்தில் சொல்லியிருக்காங்க 674லேருந்து 891க்கு இந்த 5 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து 16th ஏஷியாட்டிக் லயன் சென்சஸ் வந்து குஜராத் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமான வந்து லயன்ஸ் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்ரலி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். தென் அம்ரலி டிஸ்ட்ரிக்டில் எந்த சாங்சுவரின்னு பார்த்தீங்கன்னா மித்லயா வைல்ட் லைஃப் சாங்சுவரி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்கே தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா 32 லயனாக வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி வேணாலும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா அம்ரலி டிஸ்ட்ரிக்ட், இல்லைனா எந்த சாங்சுவரின்னு கேட்டாங்கன்னா மிட்லயா வைல்ட் லைஃப் சாங்சுவரி. என்ன ஆயிருக்குன்னா பாப்புலேஷன் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகே. Which state government launched the raw wear scheme to reduce death due to road accident? Okay. மத்திய பிரதேஷ் ரா வியர் ஸ்கீம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரோட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிற டெத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் வந்து நிறைய யூத்துக்கான ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் வந்து யாருடைய பர்த் ஆனிவர்சரி கமாமரேட் பண்ணுதுன்னா லோக்மத்தா தேவி ஹக்கீலியா பாய் அப்படின்றவங்களோட 300th பர்த் ஆனிவர்சரியை தான் கமாமரேட் பண்ணுது. ஓகே. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஹக்கீலியாபாய் ஹோல்கர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸு, இன்னொன்று வந்து மத்திய பிரதேஷோட மெட்ரோபொலிட்டியன் ஏரியா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இதில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மத்திய பிரதேஷ் மெட்ரோபொலிட்டியன் ஏரியா பிளானிங் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2025ல் பாப்புலேஷன், சிட்டியோட பாப்புலேஷன் வந்து ஓவர் 10 lakh இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆச்சாரியா சங்கர் மியூசியம் அண்டர் ஹெக்கட்டாமா தம் ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் இன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், நெக்ஸ்ட் அப்கிரேடேஷன் ஆஃப் எம்ஒய்ஆர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷியாம் ஷா மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே இவங்களோட பர்த் ஆனிவர்சரினால முன்னிட்டு கொண்டு வந்திருக்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் தான் வந்து இந்த ராவீர் யோஜனா. இதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த ராவீர் யோஜனா பார்த்தீங்கன்னா விக்டிமோட கோல்டன் ஹவர்ஸ், அது கரெக்டாக. ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிறது வந்து அந்த தடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இதுக்கு வந்து ரிவார்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 5,000லேருந்து 25,000. ஓகேங்களா? பர் லைஃப் சேவிங் ஆக்டுக்காக. ஓகே. ஸோ இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5லேருந்து 25 மாற்றிருக்காங்க. 5 5s are 25. இது எல்லாமே வந்து மத்திய பிரதேஷில் தான் நம்ம படிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து முக்கிய மந்திரி அர்பன் சானிடேஷன் மிஷனும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அர்பன் சானிடேஷன் மிஷன் வந்து மத்திய பிரதேஷில் 28 to 29 வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 227 crore. ஓகே. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முக்கிய மந்திரி அர்பன் சானிடேஷன் மிஷனா. ஸோ இங்கே 2028 2029 2027 தானே முன்னாடி வரணும். ஸோ அதுதான் இங்கே 227 crore அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது மத்திய பிரதேஷ். Who among the following is not featured on the Time 100 philanthropy list? ஓகே. இந்த டைம் 100 philanthropy லிஸ்ட்டில் யார் வந்து வரலன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் அம்பானி வந்து வரல இந்த லிஸ்ட்டில். ஓகே. ஸோ இது டைம் மேகசின் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் 100ஓட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இந்த philanthropy லிஸ்ட் ஃபார் 2025. ஓகே. இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி அண்ட் ஃபார்மர் விப்ரோ சேர்மன் அசீம் பிரேம்ஜி, ஜெரோடாவோட கோஃபவுண்டர் நிக்கில் காமத், இவங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. டைம் மேகசின் தான் வந்து இவங்களெல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இன் philanthropy லிஸ்ட்டில் வந்திருக்க நேம்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நீதா, இது ஆனந்த் அம்பானி கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Dash was elected to the executive board of the International Association for Anti-Corruption Authorities during its first council meeting.
ஓகே, யூஏஇ தான் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா எலெக்ட் ஆயிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டிக்கு. ஓகேங்களா, அவங்களோட ஃபர்ஸ்ட் கவுன்சில் மீட்டிங்லேயே. ஸோ இது பாருங்க, யூஏஇ அக்கௌண்டபிலிட்டி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போர்டாக வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டிக்கு. ஓகே, ஸோ இந்த துபாயில் வந்து நிறைய வந்து ஆன்டி கரப்ஷன்ஸ் நடக்குது. எதனாலனா நம்ம க்ளூக்காக சொல்கிறேன், கோல்டு வந்து அங்கே சீப்பாக கிடைக்குதுன்றதுனால. கரப்ஷன்னா வந்து இந்த லஞ்சம் அந்த மாதிரி தானே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து நிறைய பேர் வந்து கோல்டை வந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரப்ஷன். ஓகே, ஸோ அதனால் யூஏஇயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போர்டை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நோட்டிஃபைடு டிக்ளேர்ட் எ போலியோ அவுட்ப்ரேக் இன் விச் கண்ட்ரி? பாப்புவா நியூ கினியா. ஓகே, ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்னைக்கு படித்தது வந்து ட்ராக்கியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் வந்து அதை எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் நோட்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. போலியோ அவுட் பிரேக் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா பாப்புவா நியூ கினியா. ஸோ இது தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல, அதுக்காக. ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, போலியோ அவுட் பிரேக் அப்படின்றது மேக்ஸிமம் குழந்தையா நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று போடுவாங்க கரெக்டாக. ஸோ பாப்பாங்களுக்கு தான் வந்து போலியோ சொட்டு மருந்து. ஸோ இது பாப்புவா நியூ கினியா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பாங்களுக்கு தான் போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரியை ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட. ஓகே, which of the following country hosts the 24th annual meeting of the Indian Ocean Rim Association? இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட 24th ஆனுவல் மீட்டிங் எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 24th மீட்டிங்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு தீமே இருக்குது, சஸ்டெயினபிள் இந்தியன் ஓஷன் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். சஸ்டெயினபிள் இந்தியன் ஓஷன் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணதும் யாருன்னா ஸ்ரீலங்கா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. வைஸ் சேர் பண்ணது யாருன்னா நம்மளோட இந்தியா வந்து வைஸ் சேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸ் பற்றி இது பேசியிருக்காங்க. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மெரிடைம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு, அகாடமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கோஆப்ரேஷன், ப்ளூ எக்கனாமி, உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் பற்றி அங்கே பேசியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். இது வந்து 24th இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஓகே, சேர் பண்ணுறது ஸ்ரீலங்கா, கோ சேர் பண்ணுறது நம்மளோட இந்தியா. ஓகே, இதுக்கான தீமும் பார்த்துக்கோங்க. Which of the following country assumed the chairmanship of Asian Productivity Organization for the 2025 to 2026 term? Okay, so எந்த countries வந்து ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷனுக்கு வந்து சேர்மன்ஷிப்பாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் த 25 to 26க்கான டேர்முக்கு. ஓகே, இந்த ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ. ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டோக்கியோவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்தியா தான் வந்து சேர்மனாக இருக்காங்க. இது வந்து இந்த 67th கவர்னிங் பாடி மீட்டிங் வந்து இன் ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் நடந்திருக்கு. அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து சேர்மன்ட்டு. ஓகேங்களா, ஏபிஓட ஃபஸ்ட்டு வைஸ் சேர் வந்து இந்தோனேஷியா. நம்ம தான் வந்து சேர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரெப்ரசன்ட் பண்ணி யாருன்னா அமர்தீப் சிங் பத்தியா, இவங்க வந்து ஹையஸ். தென் வந்து ஃபஸ்ட்டு வைஸ் சேர் இந்தோனேஷியா, செகண்ட் வைஸ் சேர் வந்து ஹிரான். ஓகே, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வைஸ் சேர், செகண்ட் வைஸ் சேர் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த ஏபிஓ வந்து ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1961 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இது டோக்கியோ தான் வந்து இதுக்கான ஹெட் குவார்ட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. The Ministry of Commerce and Industry report release பண்ணியிருக்காங்க related to foreign direct investment flow in India. As per the released data, which country became the top source of FDI in India? Okay,
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ வந்து இந்தியாவில் இருக்குன்ட்டு. இதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஓகே, எந்த கண்ட்ரினா சிங்கப்பூர். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ இன் இந்தியா, இது வந்து சிங்கப்பூர் தான் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிங்கப்பூர் டாப்பில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் மௌரிஷியஸ், தேர்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட். சிங்கப்பூர் வந்து 30% ஷேரு, மௌரிஷியஸ் வந்து 17%, யுனைடெட் ஸ்டேட் வந்து 11%. ஓகேங்களா. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ இன் இந்தியா வந்து அதுக்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Kerala became the first state in India to mandate robotics education for which class of students na class 10th ka. Okay, so டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இந்த நியூஸ்லாம் கவர் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இனிமேல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபைனலாக எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கேரளா பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு மேண்டேட் ரோபோட்டிக்ஸ் எஜுகேஷன் ஃபார் விச் கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 10th. ஓகே, ஸோ கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டே ரோபோட்டிக் எஜுகேஷன் அப்படின்றது கொண்டு வந்து, அதுவும் கம்பல்சரி எல்லா 10th ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இந்த எஜுகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. The Federation International de Football Association lifted its suspension on FECOFOOT. Okay, so Bureau of Federation International de Federation Football Association வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா decided to lift the suspension that was imposed on இந்த FECOFOOTல இது பண்ணதுக்கான இது வந்து சஸ்பென்ஷனுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ FECOFOOT ஞாபகம் வச்சுக்கோங்க, FECOFOOT. ஓகே, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு நியூ ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ லிவிங் மெரைன் நெமட்டோடு. அந்த ஸ்பீஷியஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபெரோனியஸ் ஜைராஜ்பூரி. ஃபெரோனியஸ் ஜைராஜ்பூரி பூரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃப்ரீ லிவிங் மெரைன் நெமட்டோடு. ஓகே, மெரைன்னாலே என்னது, இந்த ஓஷன் அதை பற்றி படிக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ பூரி தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் பூரி இருக்குது, ஸோ பானிபூரி அந்த லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபெரோனஸ் ஜைராஜ்பூரி இது வந்து ஃப்ரீ லிவிங் மெரைன் நெமட்டோடு, மெரைன் பூரி அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேபி எதனா ஞாபகம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் வந்து இது எந்த பீச்சில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க, சாண்டி பீச் இன் தமிழ்நாடு. இதை பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ஓகே, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு டோம் அப்படின்றத வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து இதை அனேபிள் பண்ணியிருக்காங்க. கோல்டன் டோம் எ நியூ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் திஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்? ஓகே, எல்லாமே ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு படிச்சுக்கலாம். The Golden Dome is envisioned as multi-layered defense system integrating space-based interceptors, advanced tracking technology and laser weapons. இது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. Then utilizing space-based radars and sensors, the Golden Dome வந்து real-time tracking of missile threats. இதுவுமே கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து the system aim to deploy interceptor in space to detect the neutralize incoming missiles at various stage of the trajectory. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னேபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 2 வாட்டி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணும். இதில் கீழே அடிஷ்னலாக என்னென்ன பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் அடிஷ்னலாக பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து அடிஷ்னலாக சொல்கிறேன்னு சொன்னால அந்த பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட யூஎஸ் வந்து அன்னேபிள் பண்ணது தான் இந்த கோல்டன் டோம். ஓகேங்களா. இஸ்ரேலும் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது வந்து சில்வர் டோம். ஓகே, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடிஷ்னலாக. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இங்கே கீழே இல்லை. ஓகே, தென் இந்த யூஎஸ் வந்து இந்த ஏன் கோல்டன் டோம் வந்து இந்த நியூ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் மிசைலோட த்ரெட்ஸ் வந்து 2 கண்ட்ரிலேருந்து வரதுனால இதை வந்து அவங்க
அனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த 2 கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரினா சைனா அண்ட் ரஷ்யா. ஓகே, இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Fitch rating increased in India's medium-term growth potential to dash from 6.2 for the next 5 years. ஓகே, நம்ம ஃபிட்ச் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேற்று டெலிகிராம் குரூப்பில் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த அப்டேட்டட் ஜிடிபி லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரெப்போ ரேட் வந்து ஜூன் மந்த்க்கானது வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கூட இந்த ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் பற்றி இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபிட்ச் ரேட்டிங் இன்க்ரீஸ்ட் இந்தியாஸ் மீடியம் டேர்ம் க்ரோத் பொட்டென்ஷியல் வந்து 6.2லேருந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.4 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஓகே, 6.2லேருந்து 6.4க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. இது ஃபிட்ச் ரேட்டிங். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் டெவலப்டு இந்தியாவோட சூப்பர் ஃபாஸ்ட் சோடியம் அயன் பேட்டரி? ஸோ ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு அந்த மாதிரி வச்சு எந்த நியூஸும் படிக்கல. ஆனால் இவங்க தான் பாருங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் சோடியம் அயன் பேட்டரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து சோடியம் அயன் பேட்டரி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களா. அது வந்து 80% வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன் 6 மினிட்ஸ்லேயே. ஓகே, 3000 சார்ஜ் சைக்கிளை வந்து டெலிவர் பண்ணுது இது. ஓகே, ஸோ அந்த இது என்னது, இது சூப்பர் ஃபாஸ்ட் சோடியம் அயன் பேட்டரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெங்களூர் பேஸ்டு கம்பெனி இவங்க. Which state union territory or cabinet வந்து approved a subsidy of ₹30,000 on the installation of 3 kilowatt rooftop solar panels? டெல்லி தான். ஓகே, ஸோ டெல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ₹30,000 வந்து இன்ஸ்டாலேஷன். எதுக்குன்னா 3 கிலோவாட் ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ்க்கு 3 கிலோவாட் 30,000 சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருன்னா டெல்லி. ஓகே, ஸோ டெல்லி 30,000 3 கிலோவாட் வந்து ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ்க்காக வந்து சப்சிடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டஸ்ட் கண்ட்ரோல் பிளான் டு காம்பட் ஏர் பொல்யூஷன் அப்படின்றதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து 30,000 சப்சிடி. ஓகே, அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஎம் சூரியகர் யோஜனா கீழே ரூஃப்டாப் சோலார் பேனல் வச்சுருக்கவங்களுக்கு சப்சிடியாக வந்து 78,000 தராங்க. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக. நெக்ஸ்ட் ஐகார் லிமிடெட். இவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 6.9 ஃபார் எந்த குவார்ட்டருக்குன்னு கேட்டிருக்காங்க, 4th குவார்ட்டருக்கு. ஐகார் லிமிடெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.9% 4th குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 6.2லேருந்து 6.2 குவார்ட்டர் 3. அப்போ வந்து இப்போ 6.9 குவார்ட்டர் 4க்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து நியூ வேர்ல்டு வெல்த்தோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு 4th annual edition ஆஃப் த வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த சிட்டி வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்கன்னா நியூயார்க். ஓகே, ஸோ என்லி அண்ட் பார்ட்னர் வந்து என்லி அண்ட் பார்ட்னர் நியூ வேர்ல்டு வெல்த்தோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு 4th edition வந்து வேர்ல்டோட வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சிட்டி வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, நியூயார்க். ஓகே, ஸோ டாப் 10 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நியூயார்க், த பே ஏரியா, டோக்கியோ, 4th வந்து சிங்கப்பூர். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்துக்கோங்க நியூயார்க் யூஎஸ்ஏ, செகண்டுமே வந்து பே ஏரியா யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ இந்தியன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி, நெக்ஸ்ட்டு பெங்களூர். ஸோ மும்பையில் இந்தியாவில் வெல்த்தியஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மும்பை, பெங்களூர், டெல்லி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டர். ஓகே, விச் ஸ்டேட் லான்ச் த மகாவிஸ்டார் ஏஐ ஆப் டு டிரான்ஸ்ஃபார்ம் த அக்ரிகல்ச்சர் செக்டார்? ஸோ மகாவிஸ்டார் மகாராஷ்டிரா அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. மகாவிஸ்டார் மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் வந்து இந்த மகாவிஸ்டார் ஏஐ வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இதில் வந்து இந்த மகாவிஸ்தார் ஏஐ பவர்டு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணது யாருன்னா மகாராஷ்டிராவோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா. இதில் ஏஐ இன்டெகிரேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். க்ராப் செலெக்ஷன், சோயிங் மெத்தட், ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மகாவிஸ்தார் மகாராஷ்டிரா. ஓகே. நெக்ஸ்ட்டு குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லாஸ்க்கு. ஓகே. இந்தியா வந்து ஹவு மெனி ஹெக்டர்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஃபாரஸ்ட் வந்து இப்போ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,200. ஓகே. 18,200 கிட்ட வந்து இந்தியா வந்து ஃபாரஸ்ட்டோட லேண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா லாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யாருடைய ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபாரஸ்ட் வாட்சோட ரிப்போர்ட். ஓகே. 18,200. நெக்ஸ்ட்டு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் ஜீரோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? எலக்ட்ரானிக் ஜீரோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை. ஓகே. ஸோ ஹோம் அஃபேர்ஸ் ஏன் வந்திருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு தானே எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் ஜீரோ காஸ்ட்டில் கொடுத்தா போய் வாங்குவோம், அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஓகே. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா E0FIR இனிஷியேட்டிவ் த்ரூ இட்ஸ் இந்தியன் சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் மூலமாக தான் வந்து இந்த இனிஷியேட்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 4C இருக்கா, சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் ராங்கு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். விக்டிம் மஸ்ட் விசிட் த டெசிக்னேட்டட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் வித்தின் 3 days டு கெட் 0 FIR கன்வெர்டட் இன்டு எ ரெகுலர் FIR. அப்போ வித்தின் 3 daysல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 0 FIR வந்து ரெகுலர் FIR சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலாக கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைம் ஃபினான்ஷியல் இன்வால்வ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh ஆர் மோர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக. திஸ் இனிஷியேட்டிவ் எனேபிள் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் FIRs ஃபார் சைபர் ஃபினான்ஷியல் கம்ப்ளைண்ட் இன்வால்விங் எ லாஸ் ஆஃப் ₹5 lakh to ₹8 lakh. ஸோ இந்த பாயிண்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து 10 lakh ஆர் மோர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இங்கே அமௌண்ட்டு தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. 10 lakh ஆர் மோராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோஸ்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் பையர் செல்லர் மீட்? பீகார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பீகார் பையர் செல்லர் மீட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் தானே வந்து நிறைய வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சேல் பண்ணுறதுலாம் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பை ஆகுது. ஓகே. செல்லர் நிறைய வந்து இங்கே விற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ வடக்கன்ஸ் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பீகார் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை விட பெட்டர் க்ளூ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. பட் மேக்ஸிமம் எல்லா நியூஸ்க்குமே க்ளூ வச்சு படிங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம படிக்கும் போது ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஞாபகம் இருக்காது. ஸோ க்ளூ வச்சுட்டு படிங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா வந்து அப்கமிங் எக்ஸாம்க்குலாம் நம்ம கண்டிப்பாக 6 month கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுட்டு போனால் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ 3 months கூட எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வர எக்ஸாம்ஸ்க்கெலாம் கரெக்டாக இருக்காது. கண்டிப்பாக 6 month. ஏன்னா இப்போ நீங்கள் மே மந்த்லேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட 6 month கவர் ஆகிடும். அப்கமிங் வர மெயின்ஸ்க்கு எல்லாமே மே மந்த் ஆர் ஏப்ரல் மந்த்லேருந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த LBO எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே எல்லாருமே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஏப்ரல் கூட லாஸ்ட்டாக போங்க. மே மந்த்லேருந்து கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக யூஸ் ஆகும். படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட்டாக போகாது. ஓகே. இந்த யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அக்வா பார்க் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பூராவில் தான் அக்வா பார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எங்கன்னா ட்ரிப்பூராவில் பார்த்தீங்கன்னா கைலாஷ் ஷஹர் அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்வா பார்க் அப்படின்றத வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து போட்டிருக்காங்க. இது எந்த ஸ்கீமுக்கு கீழேனா பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா கீழே. ஓகே. ஸோ ட்ரிப்பூரா அக்வா பார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க.
கைலாஷ் சாகர் அந்த பிளேஸ் தான். ஓகே, எந்த ஸ்டேட்டில் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்தர் சிங் வந்து சாகர் பவான் அண்ட் போலார் பவான் அப்படின்ட்டு 2 பவான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கோவா. ஓகே, சாகர் பவான் போலார் பவான் கோவாவில் தான் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து 2 ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா அமங் த வெரி ஃபியூ இன் த வேர்ல்ட் அட் த நேஷ்னல் சென்டர் ஆஃப் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் கோவா. ஸோ இது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போலார் பவன் வந்து இப்போ வந்து லார்ஜஸ்ட் பில்டிங் எங்கன்னா NCPOR கேம்பஸில். ஓகே, இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 crore. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா லேபரட்டரிஸ் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அண்ட் 55 ரூம்ஸ் வந்து சயின்டிஃபிக் பர்சனலுக்காக, கான்ஃபரன்ஸ் ரூமும் இருக்குது, செமினார் ஹால் இருக்குது, லைப்ரரி இருக்குது, கேன்டீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நியூலி இனாக்ரேட்டட் ஹவுசஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாகர் பவன் பார்த்தீங்கன்னா 1772 ஸ்கொயர் மீட்டர். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 crore. இதில் வந்து 30 டிகிரி ஹை ஸ்கோர் லேபரட்டரிஸ் இருக்குது, 4 டிகிரி செல்சியஸ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த 2 பவானுமே எங்கன்னா கோவாவில் தான். ஸோ இந்த 2 பவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? 4%. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4% ரிசர்வேஷன் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 4%. ஓகே, PWDSன்னு சொல்லுவோமா? ஸோ PWDS 4 லெட்டர் 4% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கோட அவுட்லுக் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் கண்டிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பானை வந்து ஓவர்டேக்கன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டோட 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டோட 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஓகே, வித் ஜிடிபி கிராசிங் $4 trillion. ஓகே, இது எதுலனா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்டில். இது வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டியூரிங் எப்போனா நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்போ. இந்த செகண்ட் ப்ளூ டாக் இது எங்கே நடந்திருக்குன்னா இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ ப்ளூ, நம்மளோட உலகம் பூமி வந்து எந்த கலரில் இருக்கும்? நம்ம அந்த ஸ்கூல்லலாம் அந்த க்ளோ பார்த்துருப்போம்ல, ஸோ ப்ளூ கலர் தானே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வராங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வராங்க. ஸோ நம்ம இந்தியாவில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ப்ளூ டாக் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து யார் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா எம்பசி ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் எம்பசி ஆஃப் கோஸ்டாரிக்கா. ஃப்ரான்ஸ் கோஸ்டாரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ டாக் வந்து எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா February 2024. அதோட இப்போ தான் செகண்ட் ப்ளூ டாக் நடந்திருக்கு. இந்த செகண்ட் ப்ளூ டாக் தான் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, தென் இதில் பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஈவெண்ட் அப்போ சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் பார்ட்னரோட கொலாபரேட் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் பார்ட்னர் கொலாப் பண்ணி ஒயிட் பேப்பர் அப்படின்றத ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன டைட்டில் இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் ப்ளூ எக்கனாமி, இன்வெஸ்ட்மெண்ட், இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட ப்ரைமரி கோலே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொமோட் த கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓஷன் டைரக்ட்லி சப்போர்ட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 லைஃப் பிலோ வாட்டர். SDG 14 சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ஈவெண்ட் வந்து நான் இதுவாயிருக்கு. ஓகே, இதில் SDG 14. நெக்ஸ்ட், விச் இந்தியன் ஸ்டேட் ஓப்பன் த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெஹவுட் வில்லேஜ்? நம்ம தமிழ்நாடு தான். ஓகே, இந்த மெஹவுட் வில்லேஜ் அப்படின்றது வந்து நம்மளோட தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்ப்பு முதுமலை டைகர் ரிசர்வில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெஹவுட் வில்லேஜ், தெப்பக்காடு எலஃபண்ட் கேம்ப், முதுமலை டைகர் ரிசர்வ். ஓகே, நெக்ஸ்ட் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ். விஸ்டாடோம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டாடோம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுனா இந்தியன் ரயில்வேஸோட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விஸ்டோடாம் ஜங்கல் சஃபாரி ட்ரெயின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த யூனிக் ட்ரெயினோட ஜேர்னி வந்து எதை கனெக்ட் ஆகுதுன்னா கட்டர் நைஹாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்ரைக் டிஸ்ட்ரிக்ட், அப்புறமா வந்து தூட்வா டைகர் ரிசர்வ், பிலிபிட் டிஸ்ட்ரிக்ட். அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது. அந்த 2 டிஸ்ட்ரிக்டோட பேர் ரொம்ப முக்கியம். பெக்ராயக் டிஸ்ட்ரிக்ட், பிலிபிட் டிஸ்ட்ரிக்ட். பெக்ராயக் டிஸ்ட்ரிக்ட், பிலிபிட் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிளான் வந்து இதோட பார்ட்னா 1 டெஸ்டினேஷன் 3 ஃபாரஸ்ட். ஓகே, இந்த தீம்குள்ளே அவங்களோட எக்கோ டூரிசம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. ஓகேவா, 1 destination 3 forest. Vistadome jungle safari train. Next, dash to boost spice export, Indian government launched which of the following schemes? Sustainability in the spice sector through progressive, innovative and collaborative intervention for export development. Spiced. ஓகே, இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்காக ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்டை பூஸ்டப் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்பைஸ்டு அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பைசஸ் போர்டுன்னு இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த ஸ்பைஸ்டு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 26க்கு. ஓகே, ஸோ ஸ்பைசஸ் போர்டு ஸ்பைஸ்டுன்ற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பைஸ்டுக்கான ஃபுல் ஃபார்ம் ரொம்ப அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டார். Sustainability in spice sector through progressive, innovative. இப்போ இந்த ஆக்சுவலி பிக்கு வந்து ப்ராக்ரஸிவ், ஐக்கு இன்னோவேட்டிவ், சிக்கு கொலாபரேட்டிவ், திரும்ப இக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு, டிக்கு டெவலப்மெண்ட்டு. ஓகே, ஸோ சஸ்டெயினபிலிட்டி இன் ஸ்பைஸ் செக்டார் த்ரூ ப்ராக்ரஸிவ், கொலாபரேட்டிவ், இன்னோவேட்டிவ், கொலாபரேட்டிவ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட். ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இனிஷியேட்டிவ்க்காக இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 422.30 crore. ஓகே, in May 2025 that commercialize intellectual property right for Indian MSME. Indian government partnered with which of the following entity na Danish Patent Trademark Office கூட தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட எம்எஸ்எம்இ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து டேனிஷ் பேட்டன் ட்ரேட்மார்க் ஆஃபீஸோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த டேனிஷ் பேட்டன் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டென்மார்க் பேஸ்டு கம்பெனி. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் வந்து கமர்ஷியலைஸ் ஆக்கணும். ஃபார் யாருக்காகனா இந்தியன் எம்எஸ்எம்இஸ்க்காக. ஓகே, நெக்ஸ்ட் 6th வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து எந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னா நெதர்லாண்டில். வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் அண்ட் எக்ஸிபிஷன் நெதர்லாண்டில் தான் நடக்குது. ஓகே, ஸோ 6th வேர்ல்டு ஹைட்ரோஜன் சம்மிட் அண்ட் எக்ஸிபிஷன் ரோட்டர்டாம் அண்ட் நெதர்லாண்ட் அங்கே தான் நடக்குது. ஓகேங்களா, இது தீம் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் வித் சாலிட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். Okay, navigating challenges with solid form of financial investment decision. Okay, next வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா அனிமல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி. ஓகே, இந்த நியூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேர்ல்டோட ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் வந்து அனிமல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வில் அஸ்யூம் த பிரிக்ஸோட பிரசிடென்சி இன் 2026 பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகே, இப்போ வந்து 15th பிரிக்ஸ் ட்ரேட் மினிஸ்டர் வந்து பிரேசில் தான் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இயர் 16th பிரிக்ஸோட பிரசிடென்சி தான் 2026 தான் வந்து இந்தியா வந்து இது பண்ணுறாங்க, டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 15வது பிரிக்ஸ் ட்ரேட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்து ஒரு தீமும் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ்.
ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத், கோஆப்ரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். இது வந்து தீம் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து ஹாக்கி இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க? எதுக்காகனா எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஹாக்கி பிளேயருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா அமிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன். அமிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன். ஸோ ஆன்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அமிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைன். ஆனால் ஆன்லைன் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம க்ளூக்காக நான் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அமிட்டி யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இதுதான் ஏல ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தான் முன் வராங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் முன் வராங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எங்கே இருக்குன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே இஸ் ஆல்சோ நோன் as ஸ்பைனல் டே? வேர்ல்டு சிசோபெர்னியா டே. ஸோ வேர்ல்டு சிசோபெர்னியா டே வந்து ஸ்பைனல் டேன்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், May 24. ஓகே, May 24. இது வந்து ஒரு க்ரோனிக் அண்ட் சிவியர் மென்டல் டிஸார்டர். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா பர்சனோட தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ், பிஹேவியர் இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு சிசோஃப்ரெனியா அவேர்னஸ் டே. நெக்ஸ்ட் கொஷின், த காமன்வெல்த் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 24th May. ஸோ இதுவுமே வந்து 24 May தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் மண்டே ஆஃப் மார்ச் வந்து குளோபலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காமன்வெல்த் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா May 24 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ரீயூ லில்லி ஃபெஸ்டிவல் எங்கன்னா மணிப்பூர். ஸோ இது நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா மணிப்பூர், மணி அப்படின்றவங்க வந்து லில்லி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ மணிப்பூர், ஸ்ரீக்கு லில்லி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து க்ளூக்காக தான். ஸோ யாருன்னா மணின்றவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இதை அஃபெக்ட் பண்ணி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் க்ளூக்காக தான். ஓகே, ஸோ மணிப்பூர், மணின்றவங்க ஸ்ரீக்கு லில்லி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ரீயூ லில்லி ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பார்த்தாலே எந்த ஸ்டேட் தான் ஞாபகம் வரணும்? மணிப்பூர் தான். ஓகே, இந்த 5th எடிஷன் ஆஃப் ஸ்ரீயூ லில்லி ஃபெஸ்டிவல் வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணுறாங்கன்னா ஹுக்ரூல் டிஸ்ட்ரிக்டில் தான் இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. Which bank signed an agreement with the Hotham Infrastructure and Investment Limited? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாத்தம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டடோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட என்டையர் 20.90% ஸ்டேக் வந்து எஸ்எம்இயில் வந்து சேல் பண்ணுறதுக்காக. ஓகே, அதான் எஸ்எம்இயோட அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சேல் பண்ணுறதுக்காக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிட்டடுக்கு வந்து ரீநேம் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஓகே, இப்போது பாருங்கள், ஆர்பிஐ வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிட்டடு தான் சேஞ்ச் டு ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஷெடியூல் டு த ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகே, இது பாருங்கள், இந்த ரீபிராண்டிங் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா மர்ஜர் ஆஃப் பெங்களூர் பேஸ்டு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஸ்லைஸ் வித் குவாஹாத்தி ஹெட் குவார்ட்டர் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குன்ட்டு நேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்லைஸுன்றது பெங்களூர் பேஸ்டு ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்பு. நெக்ஸ்ட்டு இந்த இந்துஸ்லாண்ட் பேங்க் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எந்த என்டிட்டி கூடன்னு பார்த்தீங்கன்னா ஏஐசி ஸ்டிப் நெக்ஸ்டோட யாருன்னா இந்துஸ்லாண்ட் பேங்க். எதுக்காகனா டு ப்ரொவைட் எசென்ஷியல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டு டு இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் அண்ட் எம்எஸ்எம்இக்கு இந்தியாவில். ஓகே, ஸோ இந்துஸ்லாண்ட் பேங்க்கும் ஏஐசி ஸ்டிப் நெக்ஸ்ட் தான் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ்பிஎம் பேங்க் இந்தியாவும் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸும் வந்து ஒரு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த மே மந்த்லேருந்து நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணதில் இதுதான் ஃபஸ்ட்டு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. ஓகேங்களா, எஸ்பிஎம்மும் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸும். ஓகே, பேங்க் அஷூரன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து
ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் இவங்க வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ராடன் த ரீச் அண்ட் ஆக்சசிபிலிட்டி டு லோன் ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிட்டடோட பார்ட்னர்ஷிப் போட்டது ரீசன் என்னென்னா அவங்களோட லோன் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ரீச் பண்ணணும், ஆக்செப்ட் பண்ணுறதுக்காக, அதை ஃபுல்லாக வந்து ப்ராடன் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகே, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஓகே, ஆர்பிஐ வந்து சிக்னிஃபிகண்ட் அப்ரூவல் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஃபியூ என்டிட்டிஸ்க்கு. எதுக்காகனா அவங்களோட இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லேண்ட்ஸ்கேப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ எந்தெந்த என்டிட்டிஸ்க்கெலாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குவிக் பே, ஜிடிபே, கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட் இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட டு இம்ப்ரூவ் இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லேண்ட்ஸ்கேப்காக. ஓகே, குவிக் பே, ஜிடிபே, கேபிட்டல் இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட். விச் கண்ட்ரி ஜாயின்ட் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் as its நியூ மெம்பர்? ஹல்கேரியா. ஓகே, ஹல்கேரியா வந்து இங்கே வந்து 9th மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி மார்னிங் ஜூலை 9 அப்லோட் பண்ண 8 அப்லோட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா கொலம்பியாவும் அண்ட் தென் இன்னொரு கண்ட்ரி இவங்க 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாரோயிங் மெம்பரா. ஓகேங்களா, ஸோ கொலம்பியா அண்ட் இன்னொரு கண்ட்ரி என்னன்ட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்புறமா இவங்க வந்து 10th 11th மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாரோயிங் மெம்பரா. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹல்கேரியா வந்து 9th மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆல்கேரியாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க ஆல்கையர்ஸ். கரன்சி பார்த்திக்கோங்க டினார். ஓகே, விவிர்த்தி அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து 20 மில்லியன் கமிட்மெண்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்ட்ரியா கிட்டேருந்து. விவிர்த்தி, ஸோ இந்த நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் ஆஸ்ட்ரியா அப்படின்றதும் இப்போ தான் நம்ம படிக்கிறோம். ஸோ விவிர்த்தி அசெட் மேனேஜ்மெண்ட் 20 மில்லியன் வந்து டெவலப்மெண்ட் பேங்க் ஃப்ரம் ஆஸ்ட்ரியா கிட்டேருந்து கமிட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க, செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்பிஐ வந்து பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டு ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பேமெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா. ஹவு மெனி மெம்பர்ஸ் வந்து இந்த போர்டில் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா 6 members. ஓகே, ஸோ பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு இங்கே ஷார்ட் ஃபார்மில் பிஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 2 6. ஓகே, ஸோ 3 × 2 6 பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டு. ஓகே, இந்த வந்து எட் பண்ணுறது யாருன்னா இந்த போர்டை வந்து ஆர்பிஐ கவர்னர், அதுக்கப்புறமா 3 nominees இருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதுக்கப்புறமா ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னரும் வந்து இன்சார்ஜ் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டமில் இருக்காங்க. அதுக்கப்புறமா 1 RBI அஃபிஷியல் நாமினேட்டட் பை த சென்ட்ரல் போர்ட். மொத்தம் 6 members. ஓகே, ஸோ 6 member பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்ட் பிஆர்பி. ஸோ 3 × 2 6 member. ஓகேங்களா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மந்த்லி புல்லட்டின் டேட்டா இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க மந்த்லி புல்லட்டின் டேட்டா அப்படின்றத பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ டெபாசிட் வந்து எவ்வளோ எம்பசைஸ் ஆகிருக்கு FY 24க்குன்னு பார்த்தீங்கன்னா 9.9%. இது வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவோட டயஸ்போரா வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு பை 9.9% FY 25க்கு. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.9%. இந்தியாவோட டயஸ்போரா இன்க்ரீஸ் இந்த டெபாசிட் இன் என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட் பை 9.9%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் கொஷின், which private space industry successfully test fired இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின்னா அக்னிகுல் காஸ்மஸ் தான். ஓகே, இவங்க தான் வந்து இந்தியாவோட ப்ரைவேட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அக்னிகுல் காஸ்மோஸ். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ட்ரிவன் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்பேஸ்னாலே உங்களுக்கு அக்னிகுல் காஸ்மோஸ் ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எலக்ட்ரானிக் மோட்டர் ட்ரிவன் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே,
வென் does the வேர்ல்டோட அப்சர்வ் வேர்ல்டு தைராய்ட் டே? ஸோ வேர்ல்டு தைராய்ட் டே வந்து May 25 தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வேர்ல்டு தைராய்ட் டே May 25. ஓகேங்களா. தைராய்டு அவேர்னஸ் வீக் வந்து May 25 to 31. ஓகே, இதுக்கான தீம் எதுவுமே இங்கே கொடுக்கல. ஓகே, இது ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 2011 அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வென் டஸ் த வேர்ல்டு அப்சர்வ் வேர்ல்டு ஹங்கர் டே? ஸோ May 28 தான் வேர்ல்டு ஹங்கர் டே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா சோயிங் ரெசிலியன்ஸ். வேர்ல்டு ஹங்கர் டேக்கு வந்து சோயிங் ரெசிலியன்ஸ் May 28. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்போ இதுவும் இது பண்ணியிருக்காங்கன்னா 2011 தான். ஓகே, விச் இந்தியன் ஸ்டேட் வான் த கேலோ இந்தியா பீச் கேம் 2025? மணிப்பூர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேலோ இந்தியா பீச் கேம் 2025. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் மணிப்பூருக்கு மணி வந்து ஸ்ரீக்கு லில்லி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, லில்லி ஃபெஸ்டிவல். ஸோ மணி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ரப்போஸ் பண்ணோன்னா லவ் ஓகேன்னு அதனால பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கேலோ இந்தியா பீச்சுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க மணிப்பூர். அப்போ இதை வின் பண்ணவங்க யாருன்னா மணிப்பூர். ஓகே, இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டமன் அண்ட் டியூ இங்கே தான் வந்து இது நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், ஜாரோசைட் வாஸ் இன் த நியூஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு திஸ் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஆஃப் த அபவ். ஜாரோசைட் அப்படின்றது எல்லோ ப்ரௌன் மினரல். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், அயன், சல்ஃபேட் இருக்கு. இட் குட் சர்வ் எ நேச்சுரல் ஜுவாலஜிக்கல் கிளாக் ஆன் மார்ஸ். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு டேட் வெதரிங் ப்ராசஸஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எல்லோ ப்ரௌன் மினரல், பொட்டாசியம், அயன், சல்ஃபேட் கண்டெய்னாக இருக்குது. நேச்சுரலாகவே வந்து இதுக்கு வந்து ஜியாலஜிக்கல் கிளாக் வந்து ஆன் மார்ஸில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து டேட்டா வெதரிங் ப்ராசஸும் வந்து இதை யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்டு டு டேட் வெதரிங் ப்ராசஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜாரோசைட் அப்படின்றத. ஓகே, ஜாரோசைட் வந்து ரேர் அயன் பொட்டாசியம் சல்ஃபேட் மினரல். இது எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். குஜராத்தோட ஹரிட் அண்ட் கட்ச் ரீஜியனில் தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் ஈக்வடார்? டேனியல் நோபா. ஸோ டிஇ, நான் இன்னைக்கு இதை ஏற்கனவே நம்ம படித்தோன்னு நினைக்கிறேன். டேனியல் டிஇ அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். டேனியல் ஈக்வடார். ஓகே, 48th பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த டேனியல் நோபான்றவங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் ஆக்ஷன் பார்ட்டியை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே நம்மளுக்கு தெரியும், ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் பாருங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட MOU சைன் பண்ணியிருக்காங்களா. இதில் இந்த கொலாபரேஷனோட மெயின் எய்மே என்னென்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன் மாடலை வந்து இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹெல்த் இன்டர்வென்ஷன் கீழே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது. அதுக்காக தான் ஆயுஷ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 4.3 lakh crore வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க டு பில்டு த ரீஜியன்ஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ். ஸோ ரீஜியன்ஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாகேட் பண்ண அமௌண்ட்டு தான் 4.3 lakh crore. இந்த ஃபண்டு வந்து அலாகேட்டட் ஃபார் விச் ரீஜியன்ஸ் டெவலப்மெண்ட்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியனோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 4.3 lakh crore வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னென்னா ரீஜியனோட எக்கனாமிக் பவர் ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த ஃபண்டு வந்து எந்த ரீஜியன் வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன் தான். ஓகே, நார்த் ஈஸ்ட் ரீஜியனோட டெவலப்மெண்ட்காக தான் இந்த ஃபண்டு வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இது பாருங்கள் ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் 2025 நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த அமௌண்ட்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை வந்து ஹைலைட் பண்ணி அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஜியனல் ரோல் ஆஸ் எ கிரிட்டிக்கல் லிங்க் டு ஏஷியன் வித் ட்ரேட் ப்ரொஜெக்டட் டு $200 million. ஸோ அந்த அஷ்டலக்ஷ்மி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்த் ஈஸ்ட் ரிலேட்டட் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட், டு ரீசால்வ் த கொன்கன் ரயில்வேஸ் ஃபினான்ஷியல் கான்ஸ்ட்ரைண்ட் enhance operational efficiency and enable infrastructure growth,
இந்தியன் ரயில்வேஸ் entered into a partnership with which of the following state governmentனா மகாராஷ்டிரா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்சிஎலோட ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, அப்புறமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேருமே வந்து மர்ஜ் ஆயிருக்காங்க. ஓகே. இந்த கொன்கன் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் வந்து 741 கோஸ்டல் ரயில்வே லைனு. ஓகே. இது வந்து என்னென்ன இதெல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளாவை கனெக்ட் பண்ணுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்எல்சி இந்தியா லிமிடெட் நவரத்னா சென்டர் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழே வராங்க. என்எல்சி வந்து நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழே வராங்க. இவங்க அவங்களோட 69th ரைசிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டைம் அப்போ ஒரு நியூ மாஸ்கட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அதோட பேர் என்னென்னா நெயான். ஓகே. ஸோ ஒரு புக்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் பார்த்திங்கன்னா த கைடிங் லைட் NLCIL எத்திக்ஸ் புக்ஸு. ஓகே. ஸோ இந்த மாஸ்கட்டும் ப்ளஸ் வந்து இந்த புக்கோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட 69th ரைசிங் டே தான் இப்போ பார்த்துருக்கோம். யாருதுன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட், நவரத்னா சென்டர் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். ஓகே. ஓகே. 11th கொஷின். The Ministry of Panchayat Raj launched the Panchayat Advancement Index. ஓகேங்களா. Ministry of Panchayat Raj வந்து Panchayat Advancement Index version 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ. பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் வெர்ஷன் 1.0 வந்து 516 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. 2.50 lakh கிராம் பஞ்சாயத்து வந்து அக்ராஸ் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது 2.0. ஸோ மற்ற டேட்டாஸில் கீழே படிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் வெர்ஷன் 2.0 போர்ட்டல். ஓகேங்களா. ஸோ இது வந்து பஞ்சாயத் அட்வான்ஸ் இண்டெக்ஸ் வெர்ஷன் 2.0 ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு நேஷ்னல் ரைட் ஷாப்ன்ட்டு. ஓகேங்களா. அங்கே தான் வந்து இந்த 2.0 போர்ட்டலே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து 9 டீம்ஸ் வந்து அலைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1.0ல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் 516, 2.0ல இண்டிகேட்டர்ஸ் வந்து 147. இதில் வந்து டேட்டா பாயிண்ட் 794, 2.0ல 227. இந்த டேட்டாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இண்டிகேட்டர்ஸில் 516, இதில் 147. 1.0 2.0க்கான டிஃப்ரென்ஸ். டேட்டா பாயிண்ட்ஸ் அங்கே 794, இங்கே 227. தென் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2.0ல இண்டிகேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. அண்ட் வந்து ஃபீச்சர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணலை. ஓகே. நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனிங் எ பாலிசி ஃபார் மீடியம் என்டர்பிரைசஸ். டிசைனிங் எ பாலிசி ஃபார் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ரோட் மேப்பு டிரான்ஸ்ஃபார்மிங் மீடியம் என்டர்பிரைஸ்க்காக. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன் சுமன் பேரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. The Ministry of Earth Science வந்து launched the worldோட first indigenously developed high resolution weather forecast model. What is the name of this forecast model? னா பாரத் forecast system. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இவங்க லான்ச் பண்ண இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஹை ரெசல்யூஷன் வெதர் ஃபோர்காஸ்ட் மாடல் தான் பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம். ஓகே. பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனே. இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனே இவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன அப்ரூவ் 8.25%க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு டெபாசிட்டில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் 8.25% வந்து எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் டெபாசிட்டில் வந்து FY25க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 8.25% எம்ப்ளாயியோட ப்ரொவிடென்ட் ஃபண்ட் டெபாசிட்டில். 15th question, where did the Indian Army inaugurated its first community radio station? Okay, ஸோ இந்தியன் ஆர்மி வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பித்தோராகர் உத்தர்காண்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து பித்தோராகர் உத்தர்காண்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மி ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க? பித்தோராகர் உத்தர்காண்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு நேம் என்னென்னா பஞ்சுசுல் பல்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பித்தோராகர் அப்படின்ற இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரேடியோ ஸ்டேஷனோட நேம் தான் வந்து பஞ்சுசுல் பல்ஸ். ஓகே, ஸோ நேம் கூட திடீர்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஸோ நேமும் படிச்சுக்கோங்க. த சென்ட்ரல் அப்ரண்டிஸ்ஷிப் கவுன்சில் வந்து recommended increasing monthly stipend by 30% to support skill development and stop dropout among apprentices under the which of the following scheme? National Apprenticeship Promotion Scheme and NAPS. இதுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மந்த்லியோட ஸ்டைப்பன் வந்து 30%. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கும் ஸ்டாப் ட்ராப் அவுட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நாப்ஸும் நாட்ஸும் தான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க இது ஸ்கீம்ஸு. நைப் லிமிடெட். ஸோ இதை வந்து எப்படி கூப்பிடுவோம்னா கவிதா ஃபேப்ரிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, இது வந்து ஒரு பியோனரிங் டிஃபென்ஸ் டெக்னாலஜி கம்பெனி. இவங்க வந்து செக்யூரிட்டியாக சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோனா இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. 17.52 மில்லியன். ஓகே, 17.52 மில்லியன். ஸோ நைப்ஸ் லிமிடெட் தான் பர்ச்சேஸ் ஆர்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.52 மில்லியன் இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் 2025 ஹோஸ்ட் பண்ணது ஜெர்மனி. இதில் எந்த கண்ட்ரி வந்து ரேங்க் ஃபஸ்ட்டில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க? இந்தியா மொத்தம் 11 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் 25ல். இது எங்கே நடந்துச்சுன்னா சுஹூல் ஜெர்மனியில் நடந்துச்சு. ஓகே, செகண்ட் பிளேஸ் யாருன்னா சைனா. ஸோ இந்தியா மொத்தம் 11 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க இதில். ஸோ 3 கோல்டு 4 சில்வர் 4 பிரான்ஸ். 3 கோல்டு 4 சில்வர் 4 பிரான்ஸ். ஸோ அவங்க வாங்கினவங்களோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் டாப் 5 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், சைனா செகண்டு, இத்தாலி தேர்டு. ஓகே, ஸோ இந்த 3 ரேங்க் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க: சைனா, இந்தியா, இட்டாலி. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து கர்டெயின் ரைசர் ஈவெண்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, விங்ஸ் இந்தியா 2026 அப்படின்ட்டு. இது வந்து ஏஷியாவோட லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில். ஓகே, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யாரோட லீடர்ஷிப் கீழேனா ராம் மோகன் நாயுடு. ஓகே, ராம் மோகன் நாயுடு அவங்களோட லீடர்ஷிப் கீழே தான் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஈவெண்ட்டோட நேம் என்னென்னா விங்ஸ் இந்தியா 2026. ஓகே, இதுதான் வந்து ஏஷியாவோட லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் ஈவெண்ட்டு. ஓகே, ஸோ விங்ஸ் இந்தியா 2026 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க: இந்தியன் ஏவியேஷன் பேவிங் த ஃபியூச்சர் from design to deployment, manufacturing to maintenance, inclusivity to innovation and safety to sustainability. Indian aviation paving the future from design to deployment, manufacturing to maintenance, inclusivity to innovation and safety to sustainability. இது Wings India 2026 கான theme. Okay,
மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் இது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏரோப்ளேனுக்கு தானே விங்ஸ் இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏஎம் க்ரீன், இதை வந்து க்ரீன்கோ ஜெராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா போர்ட் ஆஃப் ராட்டர்டம் அத்தாரிட்டியோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு பில்ட் ஏ க்ரீன் எனர்ஜி சப்ளை செயின் லிங்கிங் இந்தியாவும் நார்த் வெஸ்டர்ன் யூரோப்பையும் லிங்க் பண்ணுறதுக்காக ஏஎம் க்ரீனும் போர்ட் ஆஃப் ராட்டர்டம் அத்தாரிட்டியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 78th ஆனுவல் கேனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு கேனிஸ் ஃப்ரான்ஸில். ஓகேங்களா, யார் வந்து ஊ ஆன் திஸ் டைம் த ஃபெஸ்டிவலோட ஹையஸ்ட் ஆனர், இந்த பால் டி ஹார் அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவலோட ஹையஸ்ட் ஆனர் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஜஃபர் பனாஹி அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவர் வந்து ஒரு ஈரானியன் ஃபிலிம் மேக்கர். அவரோட பொலிட்டிக்கல் ட்ராமா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், ஜஃபார் பனாஹி. ஓகே, ஸோ இந்த கேட்டகரிஸ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க படிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ த கலாம் த மிசில் மேன் ஆஃப் இந்தியா இதுவுமே வந்து அஃபிஷியலாக அன்னைவில் பண்ணியிருக்காங்க அதில். நெக்ஸ்ட்டு 77th கேனில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பயல் கப்படியா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் அவங்களோட ஃபிலிம் என்னென்னா ஹால் வி இமேஜின் ஆஸ் லைட் இந்த ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில். ஓகே ஓகே 77th கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பயல் கப்படியா. ஓகே, இப்போ நடக்கிறது 78th ஃபிலிம் ஃபெஸ்டிவல். Which of the following personality was conferred with the Companion of the Order of Fiji by President of Fiji? இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னா கான்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ சுமித் தப்பு இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. சுமித் தப்பு அவங்களோட நேம். ஓகே, இவங்க வந்து மும்பை பேஸ்டு ஃபிஜி பார்ன் சிங்கர் ஹியூமானிட்டேரியன் சுமித் தப்பு வாஸ் கான்ஃபர்டு. இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேஷனலோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. ஓகே, நெக்ஸ்ட் in May 2025 who was appointed as Audi India's brand ambassador? Audi India's brand ambassador யாருன்னா நீரஜ் சோப்ரா. ஸோ Audi India இருக்குல்ல, ஸோ Audi India கார் ஷோரூம் இதுக்கு வந்து நீரஜ் சோப்ராவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் லிமிடெட் பாருங்கள். மைசூர் சாண்டல் சோப்புக்கு வந்து அவங்களோட ஸ்டேட் ஓன்டு மேனுஃபேக்சரர் ஆஃப் த ரினோவ்டு மைசூர் சாண்டல் சோப் பாலிவுட் ஆக்ட்ரஸ் தமனா பட்டியா இவங்கள தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஷின், who is the author of the book titled Tested the Remarkable Power of Resolve? Patrick Ewing. ஸோ டெஸ்டட் த ரிமார்க்கபிள் பவர் ஆஃப் ரிசால்வ். பேட்ரிக் யூமின் இவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். டெஸ்டட் த ரிமார்க்கபிள் பவர் ஆஃப் ரிசால்வ், பேட்ரிக் யூமின். ஓகே, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டன் பேட்ரிக் ஜேம்ஸ் கியூமின் இவங்க தான் இந்த ஆத்தர். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா ஹார்பர் கோலின் பப்ளிஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who won the men's single title at the Perodua Malaysia Masters 2025 organized by the Badminton Association of Malaysia? ஓகே, ஸோ லை ஷைஃபங் அப்படின்றவங்க தான் வந்து இந்த மென்ஸோட சிங்கிள் டைட்டில் வந்து இந்த பெரோடியூவா மலேசியா மாஸ்டர்ஸ் 2025 வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் என்னன்னா லை ஷைஃபெங். ஓகே, which district of Kerala became the first district to state
of the state to declare official biodiversity symbol including a flower, bird, animal, tree and other species na Kozhikode. Okay, ஸோ கோழிக்கோடு தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டி சிம்பிள்ட்டு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோங்க. கோழிக்கோடு தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்திராஜால் அனௌன்ஸ் த லான்ச் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் லைன் டிசைன்டு டு சேஃப்கார்ட் ஹை வேல்யூ கிரிட்டிக்கல் infrastructure such as nuclear power plant, oil refineries, ports, airports and energy grids from drone based attack. Okay, so இந்த AI powered anti drone solution ஓட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திராஜால் இன்ஃப்ரா. ஸோ இந்த இந்திராஜால் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் லைன் டிசைன்ட. ஓகேங்களா, ஸோ அந்த அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச் ஆஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், ஆயில் ரிஃபைனரிஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அண்ட் எனர்ஜி கிரிட்ஸ் இது எல்லாமே ட்ரோன் பேஸ்ட் அட்டாக்ஸ்லேருந்து வர்றது ஃப்ரம். ஓகே, இதுக்கு ஏஐ பவர்ட் ஆன்டி ட்ரோன் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் வந்து இந்திராஜால் இன்ஃப்ரா. ஓகே, which company delivered the first of indigenously developed Surya VHF radar system to the Indian Air Force? So Alpha Design Technology Private Limited. Alpha Design Technology Private Limited தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சூர்யா விஹெச்எஃப் ரேடார் சிஸ்டம். யாருக்குன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சூர்யா விஹெச்எஃப் ரேடார் சிஸ்டம் ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் தான். ஓகே, இந்த கம்பெனி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் த இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சூர்யா விஹெச்எஃப் ரேடார் சிஸ்டம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, who was conferred with the Asian Athletic Leadership Gold Pin by the Asian Athletic Association? So Adili J. Sumariwala. Adili J. Sumariwala இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஷியன் அத்லெட்டிக் லீடர்ஷிப் கோல்டு பின் ஏஷியன் அத்லெட்டிக் அசோசியேஷன் மூலமாக அந்த அவார்டு வந்து கான்ஃபர் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஜே சுமாரிவாலா. சுமாரிவாலா ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் லீடர்ஷிப் கோல்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க, சுமாரிவாலா. The Department of Administrative Reform and Public Grievances இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் அவார்ட் ஃபார் இ-கவர்னன்ஸ் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு ஆனர் அண்ட் என்கரேஜ் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இ-கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அக்ராஸ் இந்தியா. ஸோ எத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்குன்னா 10. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க நேஷனல் அவார்ட்ஸ் ஃபார் இ-கவர்னன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா 10 இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க டு விச் ஆஃப் த மல்டிநேஷ்னல் சர்வீஸ் சேட்டலைட் சர்வீஸ் ப்ரொவைடருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் சாட் அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டு ப்ரொவைட் டைரக்ட் சேட்டலைட் கவரேஜ் டு மீடியா ஆர்கனைசேஷன் இந்தியா இதுக்கான அப்ரூவல் தான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பேஸ். இன்டெல் சாட் அப்படின்றது யூஎஸ் பேஸ்டு. ஓகே, Dash became the first pet food brand and 4th Indian startup in 2025 to achieve unicorn status. Now Drools. Okay, Drools தான் வந்து ஃபர்ஸ்ட் பெட் ஃபுட் பிராண்ட் இது. ஓகேங்களா, 4th இந்தியன் ஸ்டார்ட்-அப் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவ்டு த எக்ஸிக்யூஷன் மாடல் ஃபார் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பட் ஏர்க்ராஃப்ட். இது எதுக்காகனா இதை அப்ரூவ் பண்ணுறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் இண்டிஜீனியஸ் டிஃபென்ஸ் கெப்பாபிலிட்டி அண்ட் ஃபாஸ்டர் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்காக அட்வான்ஸ்டு மீடியம் காம்பட் ஏர்க்ராஃப்டை வந்து அதோட மாடல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Who became the youngest Indian and second youngest globally to complete the 7 summit challenge? விஸ்வநாத் கார்த்திகே பதாகண்டி அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க, விஸ்வநாத் கார்த்திகே பதாகண்டி. இவங்க வந்து யங்கஸ்ட் இந்தியன், செகண்ட் யங்கஸ்ட் 7 சம்மிட் சேலஞ்சுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி லெட் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் இஸ் கோயிங் டு பி டெவலப்டு த்ரூ த ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் அண்ட் ஏர்பஸ் ஹெலிகாப்டர். எங்கன்னா கோலார் கர்நாடகாவில். ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி லெட் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் வந்து இஸ் கோயிங் டு பி டெவலப்டு த்ரூ த ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் அண்ட் ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக தான் வந்து இதை டெவலப்பே பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இது. ஓகே, எங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, கோலார் கர்நாடகா. குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் 2025 அப்படின்ட்டு யாருக்கு கான்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஜெகதீஷ் வாசுதேவ் நம்ம வந்து சத்குருன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ சத்குருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களுக்கு தான் வந்து குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் அவார்ட் 2025 வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கனடா இந்தியா ஃபவுண்டேஷன். ஓகே, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன கான்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. ஊ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பேரா ஆர்க்கர் வந்து பத்மஸ்ரீ வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்விந்தர் சிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு பேரா ஆர்க்கர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்தியன் பேரா ஆர்க்கர் வந்து பத்மஸ்ரீ வந்து வாங்கியிருக்காங்க. அவரோட நேம் வந்து ஹர்விந்தர் சிங். இவங்க எந்த இயர் வாங்கியிருக்காங்கன்ட்டு கொடுக்கல. ஓகே, ஸோ எந்த இயர் வாங்கியிருக்காங்கன்னு கொடுக்கல. ஸோ அவரோட நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், ஹர்விந்தர் சிங். நெக்ஸ்ட் கொஷின், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட கோல் ட்ரேட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இன் FY24 ஹவு மச் கோல் வந்து இந்தியா இம்போர்ட் பண்ணியிருக்குன்னா 264.53 மில்லியன் டன் கோல் வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. 264.53 மில்லியன் டன் கோல். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டாவில் இந்தியாவோட கோல் இம்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 264.53 மில்லியன் டன்ஸ். ஓகே, அனில் கும்ப்ளே வந்து பிராண்ட் அம்பாசிடராக கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அனில் கும்பல் கர்நாடகாவோட ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபாரஸ்ட் அணில்ன்றது அது ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. பட் ஆனால் அனில் அந்த பேர்லேயே வந்து இதோட நேம் வருதா. ஸோ ஃபாரஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கெலாம் பிராண்ட் அம்பாசிடர் படிக்கல. ஸோ அதனால் அனில் கும்ப்ளே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனில் அந்த நேமை மெயினாக அந்த வேர்டை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்ப்ளே கர்நாடகா. ஸோ இதுவும் கே, அதுவும் கே. ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா த நேம் ஆஃப் த கண்ட்ரி தட் வில் ஹோஸ்ட் 2026 ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தான் வந்து ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026 ஏப்ரல் 1 to 10 வரைக்கும் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா அகமதாபாத். ஓகே, RBI வந்து ரீசெண்டாக சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கவர்மெண்ட் வந்து ஃபார் FY25 வாட் இஸ் த அப்ராக்சிமேட் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. 2.69 ட்ரில்லியன் தான் வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் டிவைடண்ட் கூட சொல்லலாம். ஓகே, 2.69 ட்ரில்லியன். நெக்ஸ்ட், இன் May 2025 சூப்பர் டாட் மணி to offer high cashback rewards for unified payment interface payment. அதில் ஆக்சிஸ் பேங்க்கும் சூப்பர் டாட் மணியும் சேர்ந்து தான் இந்த கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா ஆக்சிஸ் பேங்க் ப்ளஸ் சூப்பர் டாட் மணி. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கோ-பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே,
ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சசிபிலிட்டி இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட தான். ஸோ ஆதித்யா ஈக்விட்டாஸோடு போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸை வந்து இந்தியாவில் மொத்தமாக ஆக்சசிபிலிட்டியாக கொண்டு வரதுக்காக. In May 2025, who was appointed as the head of corporate bank for South and Southeast Asia by Citigroup? ஸோ பிரசாந்த் தக்கர் இவங்கள தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெட் ஆஃப் த கார்ப்பரேட் பேங்க்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்குன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்டோட ஏஷியா பை சிட்டி குரூப் வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் தக்கர். ஏலியன்ஸ் குளோபல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட் வந்து இந்தியாவில் வாட் பர்சன்டேஜ் அகெயின்ஸ்ட் குளோபல் ஆவரேஜ் ஆஃப் 5% ஓவர் த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 10.5. ஸோ இங்கே நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 10.5 இந்த கொஷின்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படி ஆப்ஷன் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடும் வித்யா நிதி எல்எல்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 4.25% ஸ்டேக் வந்து எந்த என்டிட்டிஸில் வந்து வச்சுருக்காங்க, அவங்களோட சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் மார்க் பண்ணுது. அது என்னென்னா நேஷ்னல் ஹைவே இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டில் தான் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து ஒரு டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட் வந்து அனேபிள் பண்ணியிருக்காங்க டு நோ யுவர் கஸ்டமர் ரெகுலேஷனுக்கு. ஓகே. ஸோ இதில் எல்லாமே ட்ரூன்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த 3மே படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் கஸ்டமர்ஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் லோ ரிஸ்க் வில் பி அலோடு டு கண்டினியூ ரெகுலர் டிரான்சாக்ஷன் ஈவன் இஃப் த கேஒய்சி ஆஸ் லேப்ஸ்டு. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் கேன் நவ் அசிஸ்ட் இன் கேஒய்சி அப்டேஷன். Bank must provide 3 advance intimation and 3 reminders, including 1 via postal letter to customers regarding their KYC update requirements. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன இருக்குன்னு கீழே பார்க்கலாம். ஓகே. ஆர்பிஐ ப்ரப்போஸ் பண்ணியிருக்க டு நோ யுவர் கஸ்டமர் ரெகுலேஷனில் சம் இது பார்த்துக்கோங்க. கீ ஹைலைட்ஸ். ஒன்று வந்து கேஒய்சி ரிமைண்டர் வந்து ஃப்ரம் பேங்க்லேருந்து மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்னொன்று வந்து கிரேஸ் பீரியட் ஃபார் லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஃபார் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. கேஒய்சி அப்டேட்டும் இப்போ அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணும். தென் கேஒய்சி ஆன்போர்டிங் அண்ட் அப்டேட் சேனலை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் ரூரல் அண்ட் செமி அர்பன் அவுட்ரீச்சும் பண்ணுறாங்க. சரி, ரூரல் அண்ட் செமி அர்பன் அவுட்ரீச்சில் ஸ்பெஷல் ஃபோக்கஸும் காமிக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து கேஒய்சி அந்த இது ரெகுலேஷனில் கொண்டு வந்த டீட்டெயில்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் ஃப்ராடுன்னு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த ரிப்போர்ட் இன் டேர்ம் ஆஃப் அமௌண்ட் த பேங்க் ஃப்ராட் ஆர் 3 times மோர் தென் த லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 3 times 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இயர்னா 2023-24 கம்பேர் பண்ணும்போது. ஓகே. 3 times மோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து ஆர்பிஐ வந்து issuing guidelines outlining the procedures for banking and non-banking financial company கோல்டு லோன் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஆல் ஆஃப் த அபோவ் கரெக்டு. ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேப்பிங் த லோன் டு வேல்யூ வந்து ரேஷியோ பார்த்திங்கன்னா 75% ஆல் கோல்டு லோன்ஸ்க்கு. ஓகே. லெண்டர்ஸ் வந்து மஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவங்களோட கோல்டோட பியூரிட்டிக்காக. அண்ட் வேல்யூ வென் யூ டேக் ஏ லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு. எப்போ நம்ம வந்து கோல்டுக்கு அகைன்ஸ்டாக லோன் எடுக்கிறோமோ அப்போவே வந்து என்ன பண்ணணும்னா கோல்டுக்கான பியூரிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணுமா. ஃபார் த ஃபஸ்ட் டைம் சில்வர் ஆல்சோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் கீழே கொலாட்ரலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 3மே பார்த்துக்கோங்க. ஓகே.
நெக்ஸ்ட் how many senior officials of Indusland Bank including Sumant Katpalia வந்து were barred by SEBI from trading in the security market பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மெம்பர்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்துஸ்லாண்ட் பேங்கோட சீனியர் அஃபிஷியல்ஸ் இன்க்ளூடிங் சுமந்த் கட்பாலி ஆல்சோ மொத்தம் 4 மெம்பர்ஸ். ஸோ சிபி இவங்களை பேன் பண்ணியிருக்காங்க, SEBI 4 மெம்பர்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு எதுக்கு கூட அந்த பிஆர்பி பேமெண்ட் ரெகுலேட்டரி போர்டுன்னு நினைக்கிறேன், அதுக்குமே வந்து 3, ஸோ அதனால் 3 வரணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த கொஷின் பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து சிபி SEBI 4 லெட்டர்ஸு. ஸோ 4 மெம்பர்ஸை தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேர் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மே வீக் 4th வீக்கான செட் ஆஃப் 100 கொஷின்ஸுமே வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிடுங்க. தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.